அந்த டைம்ல வந்து ரியாலிட்டி ஷோஸ்ன்றது புதுசு. ஸோ வாட் வி டிட் அப்போலாம் வந்து யூடியூப் கிடையாது, வேற ஷோஸ் ரெஃபரன்ஸ் பாருன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஷோஸ் ரெஃபரன்ஸ் பார்க்கணும்னா ப்ராப்ளி ஏதாவது டிவிடி வாங்கிட்டு வந்து பார்க்கணுமோ என்னமோ. எங்களுக்கு அந்த தாட்ஸும் கிடையாது, இருந்ததே கிடையாது. ஸோ நம்ம செட் பண்ணதான் ஃபார்மேட், நம்ம பண்ணதான் டெம்ப்ளேட் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த டெம்ப்ளேட் உருவாக்கினப்போ நாங்கள் என்ன பண்ணோமோ அதுதான் ஒரு ஷோ ஃபார்மேட்டா மாறிச்சு. ஸோ இன்னைக்கு இருக்கிற நீங்க இது பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அது மக்களுக்கு புரியுதா, மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதான் டெம்ப்ளேட், அதான் ஃபார்மேட், முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப். உங்களுக்கு என்ன ஃப்ளோவில் வருதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா தட் இஸ் இட், முடிஞ்சு போச்சு. இப்படி நம்ம வந்து எப்பவுமே ஒரு விஷயம் நம்மளே யோசிப்போங்க, நம்ம வந்து ரொம்ப காமா இருக்கும், கம்போஸ்டா இருக்கும், கிரவுண்டடா இருக்கும் நினைச்சிக்கிட்டு இருப்போம். ஆனா நம்மளே அறியாம பக்கத்துல இருக்கவங்க தான் சொல்லணும், டேய் நீ பண்றது தப்பு, உனக்கு வேணா கரெக்டா தெரியலாம், பட் வெளி உலகத்தை அதை பார்க்கும்போது சில விஷயங்கள் தப்புன்னா தப்புன்னு சொல்றதை ஏத்துக்கிற மனப்பான்மை இருந்தா ஆட்டோமேட்டிக்கா யூ கேன் பி கிரவுண்டட். ஸ்டார்டிங்ல இருந்து நான் பண்றதுதான் கரெக்ட், நிறைய விஷயங்கள் நான் பண்ணிருக்கேன், பல வருஷங்கள் பண்ணிருக்கேன். பட் அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் அப்புறமா டெய்லி பொண்டாட்டி சொல்லி இருக்கா. சோ அதனால கேட்டு திருத்தி மாத்தி கிரவுண்டடா நம்மளே ஆக்கிக்க வேண்டியதுதான். தீபக்கு பொறுத்த வரைக்கும் தீபக் லைஃப்ல ஜெயிச்சிட்டாரா, என்ன ஒரு ஃபீலிங் வருது இப்படி நான் கேட்ட உடனே? யாருமே அப்படி பாத்தீங்கன்னா ஜெயிச்சதே கிடையாதுங்க, ஜெயிக்கிறதே கிடையாது. ஜெயிச்சிட்டோன்னு சொல்றது தப்பான விஷயம். ஏன்னா இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் விஷயம் நம்ம ஜெயிச்சிருப்போம், நாளைக்கு அதை தாண்டி இன்னொருத்தவங்க வேற விஷயத்தை ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அது ஒரு டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ ஒரு நாளும் வி ஆர் ட்ரைங் ஹார்ட். சக்சஸ் வந்துச்சுன்னா அது வந்து டெம்பரரி சக்ஸஸ் தான். அந்த சக்ஸஸ் வந்துச்சுன்னா டோன்ட் கெட் இட் டு யுவர் ஹெட். கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு அந்த இது தெரியாது. ஏன்னா வந்து முக்கால்வாசி பேர் இந்த டிக்டாக்லாம் பார்த்து அடுத்தவங்களோட லிப்புக்கு சிங்க் பண்ணி ஆல்ரெடி இருந்த டைலாக்ஸ் பேசி தான் அவங்க வந்திருக்கலாம் மோஸ்ட் ஆஃப் தம். நான் எல்லாரையும் சொல்லலை. ஸோ அப்படி இருக்க போது நான் நல்ல வேலை நான் ஆரம்பித்தது என்னுடைய ஸ்டார்ஸ், அது லக்கி ஸ்டார்ஸ்னால் என்ன, என்னுடைய டைம் நல்ல டைம் வந்து நான் வந்து மின்பிம்பங்கள் கவிதாலியா அங்கே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய கரியரை. சமுத்திரக்கனி சார் அவருடைய டைரக்ஷனில் ஒன் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கெல்லாம் லைவ் சவுண்ட், இப்போ இங்கே மைக் வச்சு பேசுகிறோம் இல்லையா, இதே மாதிரி தான் நடிக்கும் போதையும் அந்த லைவ் தான் இருக்கும் அப்போ. ஸோ ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக், இப்போ நான் வந்து அப்படி தொட்டுட்டேன்னா கூட ஒன் மோர் சொல்லுவாங்க. அது எவ்வளோ பெரிய சீன் நடந்துட்டு இருந்தாலும் சரி, ஒன் மோர்னா இது ஒரு காரணமாக இருக்கும். நம்ம டைலாக் விடுறதுலாம் செகண்டரி தான். அப்போ நம்மளோட யோசனை என்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் டைலாக்லாம் அவ்வளோ தெளிவாக மனப்பாடம் பண்ணியிருக்கணும். மனப்பாடன்றதை விட டைலாக்ஸை உள் வாங்கிக்கணும், அதுதான் மேட்டர். ஸோ அதெல்லாமே நாங்கள் அந்த மாதிரி ஸ்கூலில் ஆரம்பித்ததுனால தான் இத்தனை வருஷம் சஸ்டெயின் பண்ண முடியுது. ஸோ இன்றைக்கி வரவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு தெரியல, எவ்வளோ பேருக்கு அந்த அனுபவம் கிடைக்குன்னு தெரில. அந்த பிளஸட் குரூப்பில் வந்து நான் வந்ததுனால ஐ எம் வெரி ஹாப்பி. இன்றைக்கும் எனக்கு ப்ராம்ப்ட் பண்ணால் என்னால் எடுத்து பேச முடியாது. மேபி ஏதோ அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது டக்குன்னு இப்போ இன்னொரு ஆர்டிஸ்ட்லாம் எல்லாரும் ப்ராம்ப்ட் ஆவாங்க, நம்மளும் சேர்ந்து டக்குன்னு இப்போ ஒரு சீன் டக்குன்னு பார்க்கல எடுத்து ஆகணும், லைட்டு போகுது அப்படின்னு போது சொன்னாங்கன்னா அப்படியே கேட்டுக்கிட்டு சொல்லிவிடுவேன். இன்கேஸ் அது ஒன் மோர் போச்சுன்னா நான் அதுக்குள்ளே மனப்பாடம் பண்ணுறேன் டக்குன்னு. அப்படியே டேக் போகும்போது நான் எனக்கு ப்ராம்ப்ட் ஆனேன்னு சொல்லி இப்படி பேசிடுவேன். ஸோ நெவர் டேக் ப்ராம்ப்ட், ஐ வில் நெவர் டேக் ப்ராம்ப்ட் அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ அம். ஏன்னா அது கூட பண்ணலாம், அப்புறம் என்னத்துக்கு நடிக்க வந்திருக்கு, கரெக்டா இல்லையா? அது கூட பண்ணலாம், அப்புறம் நடிகனுக்கு அங்கே என்ன வேலை? அதுவும் ஒரு கலை தாங்க. ப்ராம்ப்ட் வாங்கி நடிக்கிறதும் சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அது ரொம்ப ஈஸி இல்லை. எவனோ ஒருத்தர் சொல்கிறான், நான் பாட்டு இப்படி சொல்கிறேன், கேட்டு எனக்கு ஈஸியாக இருக்குது சொல்கிறது, அது கிடையாதுங்க. உணர்ந்து அந்த கேரக்டர் என்னவா, அப்போ தான் அவங்களோட எமோஷன்ஸ் கரெக்டாக வரும், உங்களோட ரியாக்ஷன் கரெக்டாக வரும். நீங்கள் ப்ராம்ப்ட் வாங்கி பேசும்போது அவர் சொல்கிறவர் ஒரு மாடுலேஷன் சொல்லுவார், ஆனால் அது மாடுலேஷன் இல்லைன்னா அவருக்கு வேறு வேலை என்ன, அவர் சொல்லி ஆகணுன்றதுக்காக சொல்லிவிடுவார். அதை நீங்கள் மாற்றி சொல்லணும். அது நீங்கள் சரியாக பண்ணலன்னா அது உங்கள் ஃபேஸில் மைன் காட்டும். அது நிறைய இதில் மியூட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவன் ப்ராம்ப்ட் வாங்கியிருக்கான், இவன் ப்ராம்ப்ட் வாங்கலான்றது 100% க்ளீனாக காட்டிட முடியும் என்னால். ஸோ தேர் இஸ் a lot of difference. நம்மளா பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, அடுத்தவங்களா சொல்லி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ஐ மீன் எங்களுடைய பேட்ச் எஸ்பெஷலி சஞ்சீவாக இருக்கட்டும், ஸ்ரீயா இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், தேவி பிரியா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஸ்ரீவித்யா, இவங்க எல்லாமே வந்து நீலிமா, நாங்கள்லாம் வந்து அந்த ப்ராம்ப்டிங் பேட்சே கிடையாது. ஆர்சி எங்கள் சீரியலில் பார்த்தீங்கன்னா ஆர்சி வாங்க மாட்டார், யோகி வாங்க மாட்டான். யோகியெல்லாம் வாங்க ட்ரை பண்ண கூட இப்போ நண்டையிலே கொட்டுவேன். அதனால் வந்து அவனும் வந்து என்ன சொல்கிறது ப்ராம்ப்ட்லாம் வாங்காமல் தான் நடிப்பான். ஸோ ஒரு 4-5 பேர் நாங்கள் ப்ராம்ப்ட் வாங்காமல் தான் நடிப்போம். ஏன்னா we can do it. Why unnecessarily ask prompting? ஏன் நம்மளை லேசி ஆக்கிக்கணும்? இருக்கிறது அந்த வேலை, அதுதான் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அதுதான் நம்மளுக்கு பேர் புகழ் தருது, அதை வந்து நம்ம சின்சியராக பண்ணுன்றது தான் என்னோட தாட். ஐ டோன்ட் ஐ கோ வித் மை. அதனால தான் இத்தனை வருஷம் இருக்க முடியுது, அதையும் சொல்லிடுறேன்.